ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீட்ரு போன. நம்ம வீடியோவில் வந்து நம்ம சேனலில் வந்து இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் பேசி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. ஸோ சாரி. இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, வீட்டில் வந்து இப்போ பை எடுத்துகிட்டு வந்துருந்தேன்னா, அதனால் தைச்சி கொடுக்குறதுக்கு சரியாக போயிடுச்சு. அதனால் வீடியோ எனக்கு எடுக்க முடியல. ஏன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் அதில் தான் மைண்ட் வந்து அதுக்குள்ளே போகாது. மைண்ட் வந்து அதுக்குள்ளே தான் வீடியோ எங்கே கட் ஆகுது, என்ன பண்ணுது பார்க்கலாம், அதை பண்ணணும், அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னுக்கோசரம் சரி நான் வீடியோ கொஞ்சம் நாள் கழித்து போட்டுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். அப்புறம் கார்த்திகை தீபம் எல்லாத்துக்கும் எப்படி போச்சு? எங்களுக்கு நல்லா சூப்பராக போச்சு. நான் வந்து 3 நாள் விளக்கு வச்சுருந்தேன். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறேன், சைடில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், பாப்பாவுக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து ஆர்வத்தை கூப்பிட்ருந்தாங்க. அது வந்து ஒரு திறமைக்கான தேடல்னு பார்த்துக்கோங்களேன். இப்போ யார் நல்ல என்னென்ன திறமை இருக்கோ அதை கொண்டாந்து அங்கே வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு மேடை. அங்கே போயிருந்து பாப்பா ஒரு டான்ஸு தான் பண்ணியிருந்தா, சூப்பராக பண்ணியிருந்தா. இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஆனால் காப்பி ரைட் விழுந்துடும், அதனால் சாங் ஆட் பண்ண முடியாது. ஆட் பண்ணுற பாருங்கள். அப்புறம் செம்மையாக ஆடியிருந்தா. அதில் வந்து நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் அப்படி இருக்குது. இப்படி ஒரு கம்பெனி அதில் வந்து பாப்பாவுக்கு சர்டிஃபிகேட் மெடல் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு இதில் நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல மேடை, அந்த மேடையில் நம்ம பாப்பாவும் போய் கலந்துக்கிட்டாங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னும் எங்கள் பாப்பா வந்து நிறைய மேடைக்கு போகணும், நிறைய இதுக்கு போகணும், நல்லா டான்ஸ் பண்ணணும், அது மாதிரி ரொம்ப ஆசை இருக்குது. என் பெரிய பொண்ணு வந்து ஸ்கூலில் வந்து என்னது டெனிக்கைட் அப்படின்ற ஒரு விளையாட்டில் கலந்துக்கிட்டு அது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கா. அவளும் ஏதாவது 2 பேருமே ஏதாவது சாதிக்கணுங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை. இது மாதிரி இதெல்லாம் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், சொல்லிட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை, வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். நேற்று எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன். இன்னைக்கு காலையில் பாத்திரம் இருக்குது, பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா எல்லாம் வீடெல்லாம் கூட்டி விட்டு நான் கொஞ்சம் துணி இருக்குது துவைச்சி போட்டு நான் குளிச்சுட்டு முருகன் கோயிலுக்கு போகணும். சாயந்தரமாக கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் பாப்பாங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, அவங்களும் வேலைக்கு போயிட்டாங்க. இப்போ நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன்னா அப்புறம் சாயந்தரம் அவங்களாம் வந்துடுவாங்க. அப்புறம் நைட்டுக்கு ஏதாச்சும் பண்ணணும். என்னோடய ரொட்டீன் இப்படியே தான் போகுது. இன்றைக்கி வந்து சும்மா கொஞ்சம் ப்ளவுஸ் ஒன்று இருக்குது, ஸ்டிச் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதை தான் பண்ணணும். ஸோ தேங்க்யூ. நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க யாராச்சும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள். பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. புதுசாக போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நம்ம சேனலில் வேறு ஏதாவது புதுசாக ஏதாவது கண்டென்ட் போடலாம், இல்லை நீங்கள் இப்படி பேசாதீங்க, என்ன வேறு மாதிரி பேசுங்க, இல்லை என்ன நைட்டி போட்டு பேசுகிறீங்க, இல்லை சேரீ கட்டிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருந்தாலும் சொல்லுங்கள், நான் அது மாதிரி பண்ணிக்கிறேன். வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ தேங்க்யூ, பாய்.